திருப்பதிக்கு சென்னையில இருந்து திருக்குடை செல்லும் இல்லையா, அதை பத்தின கொண்டாட்டத்தையும் சிறப்புகள் குறித்தும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? வரலாறை பத்தி பாத்துருவோமா? திருப்பதி கோயில் பிரம்மோற்சவம் நடக்கும்போது உற்சவரை ஊர்வலமா அழைச்சிட்டு போவாங்க. அப்போ உற்சவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் அலங்காரம் பண்ணின குடைகளை எடுத்துட்டு போவாங்க. திருமலை திருமாலை மறவாதே நெஞ்சே, திருமலை திருமாலை மறவாதே நெஞ்சே. பட்டு துணி, மூங்கில், அப்புறம் ஜொலிக்கிற பொருட்களை கொண்டிருக்க அந்த குடைகள் தயாரிக்கப்படுறது சென்னையில இருக்க சென்னகேசவ பெருமாள் கோயில்ல தான். திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்க அந்த குடைகளை எல்லாம் இங்கிருந்து எடுத்துட்டு போகிறது தான் திருக்குடை ஊர்வலம். வட சென்னையில ரொம்பவே சிறப்பா கொண்டாடப்படுற நிகழ்ச்சியில இதுவும் ஒண்ணு. சென்னகேசவ பெருமாள் கோயிலிருந்து திருக்குடை ஊர்வலம் புறப்பட்டதுமே ஒவ்வொரு பகுதியிலையும் சிறப்பா வழிபாடு நடத்தப்படும். இதுல முக்கியமா எல்லாரும் எதிர்பார்க்கிறது திருக்குடை யானைக்கவுனியை தாண்டிருச்சா அப்படின்றதுதான். அது ஏன் தெரியுமா? யானைக்கவுனியில யார்கிட்டயோ ஏழுமலையான் கடன் வாங்கி இருந்தாராம். அதனால அந்த பகுதிக்கு திருக்குடை ஊர்வலம் செல்றப்ப குடையை தூக்கிட்டு வேகமா ஓடிடுவாங்களாம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சம்பிரதாயம் கடைபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. இப்படி ஊர்வலமா எடுத்துட்டு போகிற திருக்குடைகள் கொன்னூர் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கொண்டு செல்லப்படும். இரவு அங்கேயே தங்கிட்டு மறுபடியும் ஊர்வலத்தை தொடங்குவாங்க. வழியில திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டு கடைசியா திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு கொண்டு போவாங்க.